மட்டன் ஹனீத் இது வந்து ஒரு யமனி டிஷ். அதாவது இந்த யமன் நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. மட்டனுடைய ரிப்பில் தான் வந்து இந்த ஒரு டிஷ்ஷை செய்கிறது. அதாவது இந்த நெஞ்சு எலும்பு கறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெஞ்சு எலும்பு கறியில் செய்யப்படுற ஒரு டிஷ்ஷு. அந்த நெஞ்சு எலும்பு கறியுடன் நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு, அப்புறம் அதில் பட்டர்லாம் போட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஸ்லோ குக் பண்ணி எடுத்தால் தான் இந்த ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகும். டோட்டலாக 4.5 கிலோ மட்டன் ஸ்லோ குக் பண்ணது ஓப்பன் பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேரளாவுக்கு வந்து 7 நாளும் வெறும் தின்றது தான் வேலை, வேற ஒரு வேலையும் கிடையாது. வாவ் 6 மணி நேரம் ஸ்லோ குக் பண்ண மட்டன் ஹனீத். பாருங்க எப்படி மட்டன் வந்து எவ்வளோ பாருங்க, எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க. இந்த மட்டன் ஹனீதோடைய ரெசிபி அதை செஞ்ச மாஸ்டர் இவர் தான். அதாவது அந்த கறியெல்லாம் வந்து எலும்புலேருந்து அப்படியே பிரிஞ்சு வரும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ டெண்டராக இருக்கும். அந்த ஒரு மட்டனை சாப்பிடும்போது அப்படி ஒரு ருசியாக இருக்கும். கேரளாவில் வந்து நான் ஒரு வாரம் இருந்தேன். அதில் வந்து கேரளாவின் பலவிதமான டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் கடைசி நாள் தான் வந்து இந்த மட்டன் ஹனீதை வந்து டேஸ்ட் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எடுத்துடு. அதாவது இதுதான் உண்மையிலே ஒரிஜினல் சூப். ஏன்னா 6 மணி நேரம் இந்த மட்டன் வந்து இதுலேயே கிடந்து அதில் வந்த எவாப்ரேட் ஆகி வந்த அந்த ஒரு தண்ணி தான் இது. ஸோ எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், துனியாமே எக் ஜன்னத்தே ஓ எஹியே எஹியே எஹியே. இது வந்து ஹமூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஏற்கனவே நம்ம ஹனீத் ஃபுல்லாக பாருங்க, இவ்வளோ சாஃப்ட். குப்பூஸ், அதுக்கப்புறம் அல்ஃபாம் வேறு கூட செஞ்சுருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் நான் வந்து இந்த அல்ஃபாம் பக்கம்லாம் போகல. எனக்கு வந்து இந்த ஹனீத், அதுவும் அந்த மட்டன் சாப்பிட்றது தான் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரெடியான சிக்கன் சார்கோல் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு. அது 4.5 கிலோ மட்டனில் தான் இந்த ஹனீத் இங்கே பண்ணியிருந்தாங்க. 2 பாத்திரத்தில் மேலே ஒரு 2 கிலோ, அப்புறம் கீழே ஒரு 2.5 கிலோ மட்டன் வச்சு இதை செஞ்சுருந்தாங்க. கேஸ் அடுப்புலாம் கிடையாது, விறகு அடுப்பில் தான் வந்து இந்த ஹனீதை குக் பண்ணியிருந்தாங்க 6 மணி நேரம். ஹனீதுக்கான அந்த மட்டனில் வந்து மசாலாலாம் போட்டு அவங்க அடுப்பில் வைக்கும்போது நான் அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஊரெல்லாம் சுற்றிட்டு ஒரு படமும் பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அது வந்து அடுப்புலேயே தான் இருந்தது. மத்தியானம் 2 மணிக்கு அடுப்பில் எடுத்து வச்சாங்க. கிட்டத்தட்ட இரவு 8:30 மணிக்கு தான் அது அடுப்புலேருந்து எடுத்தாங்க. சிக்கன் அந்த சார்கோல் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறது, இதுக்குன்னு தனியாக சாஸ் மேக் பண்ணி சார்கோல் மேலே ஸ்ப்ரெட் பண்ண அந்த சாஸே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ரெட் கலராக இருந்தாலும் அது ஸ்பைசி கிடையாது, அவ்வளோ ஸ்பைசி கிடையாது. ஸோ இந்த சாஸ் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு சிக்கன் சார்கோலோட. இவர் தான் மெயின் குக்கு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் திருப்பியும் ஒரு குக்கிங், அதோட சிக்கன் ரெடி. கேரளாவில் தான் வந்து இந்த மட்டன் ஹனீதை வந்து டேஸ்ட் பண்ணேன். நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ண மட்டன்லேயே வந்து இதுதான் எனக்கு என்னுடைய பெஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் செட் ஆகிடுச்சு. மந்தி, சார்கோல் சிக்கன், ஹனீத், மட்டன் ஹனீத், சலாட், அங்கே என்னது குப்பூஸ். ஓகே, அப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. மந்தி, சார்கோல், பரோட்டா, ஹனீத், அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணியாச்சு. நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டிய முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரே விருந்து. அதில் இந்த ஹனீத் வந்து என் வாழ்க்கையிலே முதல் முறையாக சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஓகே. ஹமூஸ். இந்த மட்டனை சாப்பிடும்போது லைட்டாக குங்குமப்பூ வாசனை வந்தது. குங்குமப்பூ போடுவீங்களா அப்படின்னு கேட்டப்போ, ஆமாம் குங்குமப்பூவும் போட்டு தான் இந்த டிஷ்ஷு பண்ணுவாங்க அப்படின்னாங்க.
அவ்வளோ ரிச்சான ஒரு டிஷ்ஷு. உண்மையிலேயே நல்லா இருந்தது. கேரளாவுக்கு போயிட்டு ஒரு எம்மனி டிஷ் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மட்டன் ஹனி இந்த எம்மனி டிஷ் நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, அந்த டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றிலாம் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நியூஸ்ட்ரா அப்படின்ற என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸும் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள்.